மரணத்தை பார்த்து நீயா நானா என்ற போராட்டத்துடன் வாழ்க்கையை கடந்தவர். ஒரு கொடிய நோய் கூட அவரது கனவுகளை கலைத்து போடவில்லை. ஏப்ளாஸ்டிக் அனீமியா என்ற அரிதான இரக்கமில்லா நோயை எதிர்கொண்ட போது அவர் பயம் கொள்ளவில்லை, பதட்டப்படவில்லை, வாழ்க்கையே அற்றுப்போய்விட்டது என்று கண்ணீர் விடவில்லை. ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையை ஒரு கலை படைப்பை போல வாழ்ந்தவர். தனக்கு விருப்பமான பாடல்களை பாடினார். தான் மிகவும் விரும்பிய கிட்டாரை வாசித்தார். மனதிற்கு பிடித்த புத்தகங்களை படித்தார். ஆனால் அதைவிட மேலாக தன் உணர்வுகளையும் நம்பிக்கையையும் உலகத்துடன் பகிர்ந்தார். அவரது வீடியோக்கள் உயிர் போராட்டத்தில் உள்ள எத்தனையோ உயிர்களை காப்பாற்றினார். சோசியல் மீடியாக்களில் அவர் பகிர்ந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சுடரொளி, ஒரு வழிகாட்டி. மரணத்தை முடிவாக பார்க்கவில்லை அவர், ஒரு பயணத்தின் முடிவாக மட்டும் பார்த்தார். மிக தெளிவாக சீரான எண்ணத்துடன் தன்னுடைய இறுதி காலத்தை திட்டமிட்டார். அவரது உடலை ஒரு மருத்துவ கல்லூரிக்கு தானமாக வழங்கினார். இறப்பில் ஒருவருக்கு கற்றுத் தருகிற நல் ஆசிரியராக வாழ விரும்பினார். அவரது மாணவர்கள், குறிப்பாக வில்வித்தை விளையாட்டில் ஒலிம்பிக் கனவுகளை சுமந்து வரும் வீரர்களின் பயிற்சி செலவிற்கென்று நிதி உதவியை ஏற்பாடு செய்து வைத்தார். பெயிண்டர், ஸ்கல்ப்டர், கராட்டி சாம்பியன், வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர், ஆர்ச்சரி கோச், இவையெல்லாம் அவரது அடையாளங்களின் ஒரு பகுதி மட்டும். வலியிருந்தும் அவர் கனவு கண்டார். மௌனத்திலும் பாடம் அளித்தார். இறுதி நிமிடங்களில் உயிர் காற்றாய் இருந்தார். இந்த விருது ஒரு அஞ்சலி அல்ல, இது ஒரு பெருமிதம். ஒருவர் எப்படி வாழ வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கான முழு உரையாடல். ஷிஹான் ஹுசைன், நீங்கள் எங்கேயும் போகவில்லை, எங்களுடன் இருக்கிறீர்கள். உங்களால் ஊக்கமடைந்த கனவுகள், நீங்கள் விதைத்த நம்பிக்கைகள், நீங்கள் விட்ட ஒளி சுடர்கள், இவை அனைத்தும் தொடர்ந்து புனைந்து கொண்டிருக்கும் உங்கள் காவியம். இனிய நினைவாக அநேக மக்களுக்கு ஊந்து சக்தியாக இருந்து மறைந்தால் எங்கள் நெஞ்சங்களில் வாழ்கின்ற ஷிஹான் ஹுசைனுக்கு இன்ஸ்பைரிங் ஐடல் என்ற விருதை வழங்குவது தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்ட் பெருமை கொள்கிறது. Inspiring idol Shihan Hussaini, in the memory of Shihan Hussaini.